விஜய் வந்து இந்த மாதிரி வந்து 1 வருஷம் கான்ட்ராக்ட் தான் எங்கள் கல்யாணம். அதே மாதிரி 10 மாசத்துல வந்து இன்னும் நாங்கள் பிரிஞ்சிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே நிவின் வந்து சந்தோஷப்படுறாரு. அவரால் வந்து தன்னோட காதல் மறுபடியும் வந்து கைகூட வருது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு நேராக போயிட்டு நம்ம காவேரியை பார்க்குறாரு. காவேரி கிட்ட இது உண்மையான்னு கேட்குறாரு. காவேரி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அவர் என்ன வேணாலும் சொல்லுவார். அதுக்காக என் கல்யாணம் போய் கல்யாணம் ஆகாது. எனக்கு கல்யாணம் ஆனது உண்மை தான். அதனால் தயவுசெய்து இதை பற்றியெல்லாம் பேசாதீங்க. இன்னொரு தடவை வந்து என்னை பார்க்கவும் வராதீங்க. புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. நான் வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிவின் வந்து குழப்பமடைகிறாரு. காவேரி எப்படியா சமாதானப்படுத்தணும்னு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி செம்ம டென்ஷனாக வராங்க விஜய்கிட்ட. விஜய் பார்த்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்ன தான் சார் உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்கன்றாங்க. ஏன் காவேரி ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க, நிவின் கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னோடனே என்ன பண்ணுன்னு தெரியாமல் விஜய் வந்து யோசிக்கிறாரு. நிவின் கிட்ட எதுக்காக நீங்கள் எல்லா விஷயத்தையும் சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்ட் மேரேஜை பற்றி எதுக்கு சொன்னீங்க அப்படின்னோடனே இல்லை உனக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி தான் நான் இதெல்லாம் பண்ணேன். எனக்கு நல்லது நினைக்க நீங்கள் யார் சார் முதல்ல, ஏன் காவேரி இப்படி பேசுகிறேன், உனக்கு நான் நல்லது தானே செஞ்சேன், எப்படி சார் நல்லது, ஏற்கனவே உங்ககிட்ட நான் வார்ன் பண்ணியிருக்கேன் நிவின் கிட்ட எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா விஷயத்தையும் நிவின் கிட்ட சொல்லி வச்சுருக்கீங்க. நிவினுக்கு தெரிஞ்ச விஷயம் எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சிடும், எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சிடும், எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் நான் கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். என் அக்கா மாமாவும் பிரிஞ்சிடாங்க, என் குடும்பமே மோசமாக போயிடும். அதை தானே நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னோடனே என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, நிவின் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணுவார், நீயும் நிவின் ஒன்றா சேரணும் தானே நான் வந்து இதெல்லாம் வந்து யோசிக்கிறேன், ஏன் இதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறேன் சார், அதை பற்றி யோசிக்க நீங்கள் யார் சார், என் வாழ்க்கையை வந்து முடிவு எடுக்க உங்களுக்கு என்ன சார் உரிமை இருக்குது, உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது, இங்கே பாருங்கள் அக்ரிமெண்ட் போட்டேன், உங்களுக்கு ஒய்ஃபாக இருந்தேன், அதெல்லாம் முடிஞ்சு போன கதை ஓகேவா, அவ்வளோதான். அந்த 12 மாதம் வரைக்கும் தான் நமக்குள்ளே எல்லாமே. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி போனால் உங்களுக்கு என்ன வந்தது, என் வாழ்க்கையை பற்றி டிசைட் பண்ண நீங்கள் யார், நான் சொன்னேன் அவங்ககிட்ட நிவினை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, என் வாழ்க்கையில் காதல் இருந்தது உண்மைதான், நிவினை நான் நேசித்தது உண்மைதான், அதெல்லாம் ஒரு பார்ட்டு, அதோட அந்த டைம் முடிஞ்சு போச்சு எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு நம்பிக்கையில் நான் ஏற்கனவே அவர் மேலே சொல்லியிருக்கேன். அதனால் எந்த நம்பிக்கை இல்லாத வந்து ஒருத்தர் மேலே எப்படி சார் காதல் வரும், அதுவும் பத்தாதுன்னா அது என்னோட சம்மந்தப்பட்டது, என் மனசு சம்மந்தப்பட்டது, அதை பற்றி முடிவெடுக்க உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நீங்கள் என்ன வேணாலும் என்னை பற்றி முடிவெடுக்க முடியுமா, இப்போ உங்களுக்கு எதனால் இப்போல்லாம் நீங்கள் செய்கிறீங்க, ஏன் நிவினை பார்த்தீங்க, என்னென்ன யோசிக்கிறீங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. 11 மாதம் கழிச்சு இவள் போகமாட்டா, எப்படி நம்ம கூட தான் இருப்பா, தாத்தா வேற வந்து இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் வந்து வேலையெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு, இவகிட்ட எப்படியாவது இவள் வந்து இங்கே தங்கிட்டா எப்படி அப்படின்னு யோசிச்சு தானே நிவின் கூட என்னை சேர்த்து வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே சொன்னேன் நீங்கள் பயப்பட மாதிரி ஒன்றுமே ஆகாது, நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு 10 மாதம் கழித்து கண்டிப்பாக நான் போயிடுவேன். போகும்போது தாத்தா என்னென்ன பொறுப்புகள் என்கிட்ட ஒப்படைச்சாரோ அது எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு தான் போவேன், அதுலேருந்து எதுவுமே நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அதுக்காக இந்த மாதிரி வந்து கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணாதீங்க தயவுசெய்து. இல்லை காவேரி சொன்ன கேளு, உன் நல்லதுக்கு தான் நான் பண்ணேன், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் பண்ணேன், நான் தான் சொல்கிறேனே என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேண்டி கரெக்டாக வந்து அக்ரிமெண்ட் முடிஞ்சோட நான் போயிடணும், அவ்வளோதான் நான் போயிடுறேன் சார், தயவு செய்து என்னை கஷ்டப்படுத்தாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்க்குற வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே வந்து மனசு கஷ்டப்படுறாரு நம்ம வந்து விஜய் வந்து காவேரி போகிறதையும் பார்த்துட்ருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே பயங்கரமாக கதறி அழறாங்க. அவங்களுக்கு தனிமையில் அவங்களால தாங்கிக்கவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. இங்கே நிவின் என்ன பண்ணுறாரு, காவேரி ஏன் இப்படி பேசுகிறா, காவேரிக்கு வந்து என் மேலே வந்து காதல் இருக்குல்ல, அப்புறம் எதுக்காக வந்து இப்படி வந்து புரிஞ்சுக்காம நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை வந்து அண்ணன்கிட்ட சொல்லலாமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இப்போ யார்கிட்ட சொல்லாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு நிவின். காவேரி விஜய் 3 பேருமே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. இது